இன்னைக்கு நம்ம சேனல் புது வரவு வந்திருக்கு. சொல்லுங்க, பேசுங்க ஒரு வார்த்தை. எங்க அறிமுகம் விஜய் அறிமுகம் படுத்தினாங்கல்ல, அந்த பனியனோட பனியன் போட்டு இல்ல நல்ல காத்தோட்டமா இருக்காண்டா. பிரியா இருக்கு. இது இன்னைக்கு ஏதாவது மக்கள்கிட்ட ஒரு 4 வார்த்தை இருக்குன்னு 4 வார்த்தைனா என்ன பேசுறது? இதை கெட்டாத பேசுறாத மக்கள் பார்ப்பாங்க. சொல்லுங்க ஏதாவது. மக்களே, நான் தான் புதுசா அறிமுகம் பண்ணுவேன். மக்களே, இன்னைக்கு நம்ம கிரேசி விலாக்ஸ் வந்திருக்கோம். இன்னைக்கு என்னதான் பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். பொங்கல் செலிப்ரேஷன். காஸ்டியூம்லாம் பாருங்க. வேட்டி வெள்ளை எல்லாம் கோல்ட் கலர், வெள்ளை அது வெள்ளை கலர், அது பிங்க் கலர், அது கலர் தெரியும். விடுங்க, நீ வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்றோம் எல்லாரும். ஆனா இந்த மாட்டு பொங்கல் வந்துருச்சுன்னா மட்டும் இந்த காமெடி போட்டுருவாங்க. மக்களே, ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே. ஓவிய போட்டி, ரேவதி கோபர் கபடி சார், கட்டுரை போட்டி, கல்சா ஓட்ட பண்ணி சார், வாரி டான்ஸ் வாரி பாட்டு சார், சரி கவிதா சார், கபடி சார், அது ஃபுட்பால், மஞ்சு குரூப் டான்ஸ் சார். நாங்க எத்தனை மணிக்கு அப்புறம் ஆரம்பிச்சோம்? 10 மணிக்கு. நைட்டு 10 மணிக்கு காலைல 10 AM. எனக்கு AM மீனிங் என்னடா? AM காலையில மார்னிங். ஏன்னா எஜுகேஷன் மினிஸ்டர், பிஎம்னா பிரைம் மினிஸ்டர். இது எல்லாருக்குமே தெரியும். சரி, இன்று பொங்கல் தினம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். அதுவே இந்த வருஷத்துல முதல்ல எடுக்கிற வீடியோ தலை பொங்கல். நம்மளுக்கு முதல் கோணல், முற்றிலும் கோணல். ஏன் தலை பொங்கல் சொல்றாங்க? ஏன் தலை பொங்கல்னா வந்து ஒருத்தங்க புது தம்பதிகள் கல்யாணம் ஆனவங்க வைக்கிறது. ஓகேவா? அதான் தம்பதிகள்னே கைய போட்டுக்கிறது. காலைல இருந்து வெயில நின்று ஒரே அரிப்பா வெயில் பட்டு உடம்புலாம் வெயில் பட்டு அது பட்டு அந்த காமெடி நான் போடலான்னு வந்து எப்படி போறேன்னு தெரியாம பட்டு. அதுக்கப்புறம் சரி என்ன சொல்லலாம், நல்லா இருக்கு. பட்டு வச்ச மல்லிகை முட்டை, பட்டு வச்ச மல்லிகை முட்டை. அந்த பாட்டுக்காரர் பாத்தீங்கன்னா இன்னத்துக்கு செருப்பை எடுத்து நிப்பாரு. அது பாடுங்க. அது பட்டு வச்ச மல்லிகை முட்டுன. ஏய், நீங்க எல்லாம் பைத்தியம் மாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு போட்டி என்ன போட்டி தெரியுமா? ஃபர்ஸ்ட் போட்டி வந்து பலூன் கிஸ். என் அன்பு மக்களே, தொடங்கட்டும் போட்டி. உங்க டீம் பேர் என்னடா? சொல்லுங்க. எங்க டீம் சொல்லுங்க. ஒஸ்தி பாய்ஸ், ஒஸ்தி மாம்ஸ். ஓகே. ஒஸ்தி மாம்ஸ், ஒஸ்தி. இப்ப நான் என்ன சொன்னேன்? நானும் அதுதான் சொன்னேன். நான் சொன்னதே உங்களை ஆல்டரேஷன் பண்ணி சொல்றான். நாங்க 2 பேரும் ஒரு டீம். எங்க டீம் பேர் வந்து ஒஸ்தி மாம்ஸ். பலூன் கிஸ்ல ஃபர்ஸ்ட் விளையாட போறோம். 2 பேர் விளையாட போறோம். இந்த 2 பேரும் இந்த கேமரா அப்படி தானாவே கேப்சர் பண்ணும். 1 2 இன்னைக்கு யாருன்னு பாத்துங்க. நீ யாரு கிஸ் அடிக்க போற பாத்து. 3 அவ்வளவுதான். சார் வடகரியாலும் தொலகரியாலும் போலாக்குது. என்ன அது? சாப்பிடுங்க சார். ஏய், என்ன சாப்பிடுங்க சார். போட்டி 2 பேரும் மூக்குல ஏறி விளையாடி ஒரே கட்டி கொண்டு போறீங்க. சொல்லுங்க. ஏதோ மூக்குல போற மாதிரி நிக்கிறான். இவளே வச்சிருக்கோம் ரொம்ப நேரமா. இது எவ்வளவு நேரம்? ரொம்ப நேரம்னா டைம் சொல்லுங்க. அது எப்ப நீ அது ஒரு நிமிஷம். கரெக்ட்டா 1 நிமிஷம் வரைக்கும் பலூன் அப்படியே இது வரைக்கும். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. போடுங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவன் மூஞ்சி மேல படுக்க விட்டு. என்னடா இது? எப்படி நிக்கிறான் பாரு. அவன் முடிச்சிட்டான். அப்படியே இப்ப பலூன் வெடிச்சுன்னு எங்க கடிப்பான்னு மட்டும் பாருங்க. பிடிச்சிங்கடி. முதல் பால் கண்ணுக்குட்டிக்குதான். அந்த மாதிரி இருக்கும். மூஞ்சிக்கு கீழே போதுறாடே. கீழே போட்டு போத்தா எக்கி பிடிங்க. இங்க வரைக்கும் அவ்வளவுதான். அவ்வளவுதான். எந்த இடத்துக்கிட்டு போறான் வர்றான். எவ்வளவு வெறி இருந்தா எங்க என்ன நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. என்ன 2 பேரும் வெற்றிகரமா நாங்க தோத்துட்டோம். நம்ம ஜெயிச்சிருவோம். எப்படியும் நம்ம தான் ஜெயிப்போம். நான் ஜெயிச்சிட்டோம். இல்ல, என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல
இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி டேய், அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்லவேளை அழுவ ஆரம்பிச்சான். எப்படி 1 2 3 கண்ணு கண்ணாடி கேமரா காமிங்க. இவ எப்படி போயிட்டா இவ. இல்ல புரியல. டேய் வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. இதெல்லாம் எட்டிகெட் கேம்ஸ். அவனை பாருங்க கண்ணாடியில புடிச்சிருக்கான் அவன். 2 பேரும் ஏதோ பண்றானோ, என்ன பண்றானோ தெரியல. என்னடா பண்றீங்க நீ? ஒரு மாதிரி இருக்கா இங்க இருந்து பாக்கல. ஐயோ பாத்து ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இப்படி டைமிங் படி பார்த்தா நாங்கதான் இல்ல. டைம் படி பார்த்தா நாங்க உட்கார்ற வரையும் நாங்க ஒண்ணும் பண்ணல. டைம் படி ஃபர்ஸ்ட் எல்லாரும் இங்க வாங்க, அதை வச்சுட்டு வாங்க ஒரு நிமிஷம். போட்டி முடிஞ்சு இந்த போட்டில ஜெயிச்சவங்க ட்ரையல்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. எங்க இருந்தீங்க ட்ரையல்ஸ்லாம்? ட்ரையல்ஸ் இப்பதான் பார்த்தோம். கேம்லே தெரியாம விளையாண்டுருக்கான். ட்ரையல்ஸ் நான் முதல்ல நானும் அவசரப்பட்டு அவுட் கொடுத்துட்டாங்கண்ணே. அவங்களுக்கு கேம்பே தெரியலண்ணே. நீங்க பண்ணுமே அதான் ட்ரையல்ஸ். என்னாலே தெரியாம என்ன மேட்ச் என்ன டீம் பாயிண்ட். அடுத்த நெக்ஸ்ட் கேம் உங்களுக்காக. அடுத்த நெக்ஸ்ட் கேம் வந்து என்னன்னா கம்பு சுத்தல். கம்பு இல்ல, கம்பு கேழ்வரகு. இந்த காமெடி 2 பேரும் கம்பு சுத்தல். கம்பு கேழ்வரகம். இது என்னன்னா கேழ்வரகு கேழ்வரகு மேல்வரகு நாங்க சொல்லுவோம். ரவாக்கு கம்பு சுத்தல் போட்டினா என்ன? உங்களுக்கு தெரிஞ்சது நான் ஒரு காமெடி போட்டு தந்துருவேன். ஃபர்ஸ்ட் என்ன கம்பு சுத்தல் பண்ணி காட்டுறேன். இப்படி இருக்குல்ல, நல்லா சர்க்கஸ் பண்றானே நீ. ஈஸிங்க, நானே செய்வேன். அங்க பாருங்க, உங்களோட அறிவுக்கு ஏத்த மாதிரி தாத்தாலாம் வேற லெவல் சுத்துவாரு கம்பு. நினைச்சீங்கன்னா நீ சுத்தி அந்த காம்பியை தவிர்த்துலாம்டா. கீழே போட்டு என்னையா ஆள் மட்டும் சுத்தல கம்பு சுத்த மாட்டேங்குது. யோ மாஸ்டர் சுத்துவாருன்னு மட்டும் தான் சொன்னேன். கம்பு சுத்துவாருன்னு சொல்லணும்யா. சரி ஓகே, கம்பு சுத்தல் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா இது வச்சுக்கணும். நிறைய பேர் நிறைய கேம்ல பாத்துருப்பீங்க. இருந்தாலும் எந்த ஸ்டைல்ல பண்றோம். இது வயது தள்ளி இல்லைங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 2 கிலோமீட்டர் போனப்ப ஒண்ணுல சுத்தணும். 1 2 இந்த மாதிரி ஒரு 10 சுத்தணும். 10 என்ன பாருங்க, இந்த மாதிரி ஒரு 10 அடி சுத்தணும். அதுதான் இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கலக்க போறது. வஸ்தி பாய்ஸ் நீங்க தான். நாங்க ஜெயிச்சதாட்டி நாங்களே ஒப்புக்கொள்கிறோம். நீங்க ஜெயிச்சதுனால ஃபர்ஸ்ட் நீங்க குவாலிஃபை ஆவறீங்க. அதான் தோத்தவங்க நாங்க பின்னாடி எல்லாருக்கும் வழி விட்டுறோம். ஆமா, வஸ்தி பாய்ஸ்க்கு வாழ்க வளமுடன். வஸ்தி மாம்ஸ் வரமா. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பாப்பம்பட்டி அணியின் முதல் பேட்ஸ்மேன் இப்போது களத்தில் சுத்தலாம். தள்ளுங்க தள்ளுங்க. கை வைங்க. 10 எங்கடா போற? என்ன நேசு நான் மாதிரி கையோடி ஓடிடுறேன். இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சார தோத்துட்டோம். ஜெயிச்சு தோத்துட்டோம். பெரிய இழப்பாயிடுச்சு. ஆமா பெரிய இழப்பு. சேர்த்து சுத்துங்க தம்பி. கோர்ஸ் 10ல லாஸ்ட் ஒன் 10. கமான் கமான். டேய் நீ போடா, ஓடுறா டேய். டேய் ஓடுறா. தெய்வமே, வேகத்தை குறைக்காம போயிட்டு இருக்கு. குறுக்கேது மணலாரி எது வந்துற கூடாது. ஆண்டவா, எங்களுக்கெல்லாம் உசுருக்கு ஆபத்துனா கடல் மேலே ஓடுவோம் நாங்க. தொட்டுட்டு வந்துட்டேனா நீ தான்டா டான். வெள்ளட்டாங்களா கலப்புட்டாங்களா? இன்னும் பயிற்சி வேண்டுமோ?
வந்து இந்த குச்சி எடுத்து ஒரு 10 சுத்து சுத்தணும். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? அவ்வளவுதான், ஜெயிச்சிட்டான்டா. அவ்வளவுதான், எங்க டீம்ல ஒரு ஆள் ஜெயிச்சிட்டாங்க. நம்ம டீம் பேர் என்னடா? வஸ்தி பாய்ஸ். டீம் பேரே மறந்துருச்சு அவனுக்கு. வஸ்தி பாய்ஸ் வந்து ஒரு ஆள் ஜெயிச்சிட்டோம். இருங்க ஃபர்ஸ்ட் அவையார பிடிங்க. ஃபர்ஸ்ட் அவையார். இப்ப அடுத்து வஸ்தி மாம்ஸ். அவங்க ஃபர்ஸ்ட் நாங்க எல்லாம் வஸ்தி மாம்ஸ்ரா. ஆவலோட எதிர்பார்க்கறது அப்சலுக்கு தான். ஓகே 1 ஓகே சுத்தலாமா? 1 2 3. ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாருயா. ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி. ஆண்டி பாரு. ஐயோ ஆண்டி பா. டிஸ்குவாலிஃபை. அதாவது நானும் டிஸ்குவாலிஃபை, இவங்களும் டிஸ்குவாலிஃபை. யாருக்கும் யாருக்கும் அதாவது நான் சுத்தினதெல்லாம் கரெக்டா சுத்தி இருக்கேன். அங்க போய் அந்த இடத்துல போய் வச்சு விட்டேன். ஒரு தள்ளாடுதுன்னு குச்சி அப்படி வச்சுட்டேன். அதனால குச்சை அப்படி வைக்க கூடாது. அதாமா ரூல் படி குச்சி வைக்க கூடாது. இப்ப அடுத்து நாங்க அவளோட கண்ணாடி கீட்டுங்க. நீங்க அவங்க டீம் இப்படி சுத்துறாங்க, இப்படி தலைய வச்சுட்டு சுத்துங்க. வாங்க கப்பு. இதான் நேரம், இந்த பேட்டை பாயிர நேரம். கரெக்டா 20 சுத்து தம்பி. எனக்கெல்லாம் கண்ணுலாம் வெளில வந்துருச்சு. பாத்திரம் முள்ளடா அலி, என்ன இவ்வளவு ஸ்பீடா சுத்துற? ஒண்ணு வேகம். அந்த பையனுக்கு பயம் இல்ல. அவனெல்லாம் அப்படியே போட்டுருணும். கெட்டு கட்டுறான். ரவுடி மேரி நடலாம். ரவுடி மேரி வரான்டா. சரி, ஜெயிச்சிட்டாங்க இவங்க டீம்ல ஒரு ஆள். அந்த இந்த போட்டியில ஜெயிச்சது வந்து வஸ்தி பாய் மாம்ஸ். ஆமா, ஏன்னா போன வாட்டி அவங்க ஜெயிச்சாலும் நாங்க ஜெயிச்சோம். நாங்க ஒரு பாயிண்ட், அவங்க ஒரு பாயிண்ட். ஆமா, இப்ப வாங்க ஈக்குவல் பாயிண்ட். சுத்திச்சுறோம். என்ன நடந்தது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேம் வந்து பலூன் ரெண்டு பேரும் தோத்துட்டோம். ஆனா இவனும் அதிக நேரம் வச்சு இவனை ஜெயிச்சுட்டானோ. அதிக நேரம் அப்படியே வச்சிருந்தானோ. அதனால இவனை ஜெயிச்சுட்டானோ. ஆமா, அவனை ஜெயிச்சுட்டானோ. அதனால வந்து நாங்க ஒரு பாயிண்ட், அதுல ஒரு பாயிண்ட், அதுல ஒரு பாயிண்ட். இப்ப நாங்க ஒரு பாயிண்ட். இவன் சுத்திட்டோம். கம்பு சுத்தல நாங்க ஒரு பாயிண்ட், இவன் ஒரு பாயிண்ட். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் 10 சுத்து தான் சுத்தி டிஸ்குவாலிஃபை ஆயிட்டேன். பையன் 20 சுத்து சுத்தியும் டிஸ்குவாலிஃபை ஆகல. தோத்துட்டான். அங்க போய் இங்க போய் தோத்துட்டான். அவன் ஜெயிச்சுட்டான், இவன் தோத்துட்டான். அதுதான் இத மாதிரி நான் தோத்துட்டேன், இவன் ஜெயிச்சுட்டான். அவ்வளவுதான். ஆனா இவன 2 பேரும் தோற்றுனா ஒரு டீம் ஜெயிச்சிருக்கும்டா. ஸ்ட்ரைட்டா போனது வந்து வஸ்தி மாம்ஸ் டீம் தான். அதாட்டி இந்த இடத்துல நாங்க கை கட்டி நிக்கணும். வஸ்தி மாம்ஸ் தான் என்னைக்கும் வஸ்தி. அடுத்த கேம் வந்து வாழைப்பழம் உரித்தல். தோலோட சாப்பிடக்கூடாது. வாழைப்பழத்தை கீழேயும் தள்ள போடக்கூடாது, தரையிலயும். கையை யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி வாழைப்பழத்தை ஃபுல்லா சாப்பிடணும். அதுல கைய பின்னாடி கட்டிட்டு உட்காந்துக்கணுங்க. உட்காந்துக்கிட்டு நீங்க அப்படியே வாயிலே கடிச்சிக்கணும். அவ்வளவுதான், அதான் கேமு. அது நீங்க என்ன எல்லாத்தையும் நானே சொல்லணும். யார் உறுப்பா, யார் தின்னும், யாருக்கு உடம்பு உள்ள போய், யார் ஃபர்ஸ்ட் விளையாட போறது வஸ்தி மாம்ஸ் தான். போன தட்டி இவங்க தான் ஜெயிச்சாங்க. ஆமா, எங்களுக்கு நான்லாம் வாழைப்பழம் ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொன்னு இங்க இருக்கு. அந்த காமெடியில இருந்து நான்லாம் வாழைப்பழம் ஃபேன் தான். 1 2 3